இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னையோட லாஸ்ட் திருநாள் வந்து நடக்குது. அதுதான் தேர் திருவிழா எழுதுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் தூக்கிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் ஊட்டிட்டு போகிறாங்க, நானும் போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஊரில் கடைசி திருவிழா அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து போய் தேர் திருவிழா வந்து பார்க்கல, அம்மா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேர் திருவிழா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நானும் உங்க கூட வந்து வீடியோவில் தான் வந்து பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்து பேசலாம். ஜெயஸ்ரீ வரக்கூடாதுலாம் வரல, நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன். சூப்பராக எங்கூர் தேர் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னையோட லாஸ்ட் திருநாள் வந்து நடக்குது. அதுதான் தேர் திருவிழா எழுதுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஜெயஸ்ரீ தான் மிஸ்ஸிங். நல்லா பொங்கல் வச்சது சைடில் எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே வந்து பொங்கல் கழிச்சு கம்படித்துல காதை கேட்கல, காது கேட்குதா எல்லாம் பொங்கல் வச்சு கையில வச்சுட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் படைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கம்படித்துல காது கேட்கலாம், எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கல காது. சந்தியா பொங்கல் வச்சுட்டியா? எல்லாம் வச்சாச்சா? எல்லாம் செம கூட்டமாக வச்சுட்டு இப்படி ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் தூக்கிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் ஊட்டிட்டு போகிறாங்க, நானும் போகிறேன். எல்லாம் இப்பதான் ஊசி போட்டு போறாங்க. எல்லாம் கும்பலா சாமி போயிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் ஊசி குத்தியாச்சா? செம கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாருமே வந்து பார்த்து இருந்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு. அம்மா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்றதுனால நானும் போய் எதுவுமே செய்யலை. அப்புறம் வந்து கோவிலுக்கு நேற்று வந்து போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கோவிலுக்கு போயிருந்தா கூட அம்மா எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் வேலை வந்து பார்த்துருப்பேன். நேற்று வந்து எந்த ஒரு வேலையுமே நான் செய்கிறேன். அழகாக உட்காந்து ராஜாத்தி மாதிரி உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துன்னு இருந்தேன். அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். எனக்கே வந்து கஷ்டமாக தான். அப்போ நான் வந்து நேற்று அழுதுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்குனா இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா இதுக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த வருஷம் தான் அடுத்த வருஷம்னு சொல்லி அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்களே. நான் வந்து இப்போ என்னது கூழ் ஊற்ற பார்த்து வந்து நான் அவ்வளோ தூரம் வந்து எதுவுமே வந்து பண்ணல. அம்மா வந்து இந்த மாதிரி ஆயா வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே பண்ணல. அப்போயே அவசரமாக எல்லா வேலையுமே வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் வந்து எல்லாத்தையுமே வந்து முழுசாக வந்து சூப்பராக வந்து பார்த்து வந்துருப்போம். எந்த ஒரு திருவிழாவுமே வந்து நாங்கள் வந்து முழுசாக வந்து பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் வந்து பார்த்தோமே.
அது ஏனே தெரியல, இந்த வருஷம் போய் அதிகமாக போய் இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்க்கவே இல்லை. கூழ் ஊற்றுற அன்றைக்கி வந்து தேர்த்து நான் பார்த்துறேன்னு சொல்லியிருந்துட்டேன். கடைசியில் பார்த்தா தேர்த்துனாவே வந்து என்னால் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. அம்மா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அம்மா தான் பாவமே. அப்புறம் வந்து அம்மா வந்து சடல் வந்து போட்டுக்கிட்டாங்க, அதையும் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து இருந்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வந்து நம்ம ஊர் திருவிழா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது. இதோட அடுத்த வருஷம் தான் வந்து நம்ம திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.